வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறது. நேற்று நம்ம இதே மாதிரி டென்ஸில் 3 வகை இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்று ஃபியூச்சர் டென்ஸ். 3 காலமாக பிரிக்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய செயல்களை பத்தி பேசுறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுங்கிறது முடிஞ்சு போன விஷயத்த பேசுறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது இனிமேல்ட்டு நடக்க போற விஷயம். நம்ம நேத்து பார்த்தது எல்லாமே ஒவ்வொன்றிலையும் இதே போல 4 பிரிவு இருக்கு. ப்ரெசன்ட்ல நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை எந்த சுச்சுவேஷன்ல எந்த டென்ஸை பயன்படுத்தி பேசணுங்கிறத நேத்து வீடியோல பார்த்தோம். ஓகே, ஞாபகம் இருக்குங்களா? அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ் பாருங்க, 4 வகை இருக்கு. பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முடிஞ்சு போன விஷயம்தான். முடிஞ்சு போன விஷயமா இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸ்ல பேசணுமா, இல்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசணுமா, இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல பேசணுமா, இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பேசணுமாங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் உள்ளது. பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட்னாலே என்னங்க, முடிஞ்சு போன விஷயம் தான். முடிஞ்சு போன விஷயத்த இந்த பாஸ்ட் டென்ஸ்ல பேசலாம். எப்படி பேசலாம், இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட்டுங்க, ஆல் சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb to போட போறோம். ஓகேவா? இதுதான் பாஸ்ட் டென்ஸுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர். இது எந்த சுச்சுவேஷன்ல பேசலாம் அப்படிங்கறத ஒரு டைம் லைன் மூலமா சொல்றேன் பாருங்க. இது நவ். இந்த பக்கம் இருக்கிற நவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செகண்டா இருந்தாலும் அது பாஸ்ட் தான். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஃபியூச்சர் தான். இப்ப பாருங்க, நேத்து நம்ம வந்து ஈட்டுங்கிற வேர்பை எடுத்து நேத்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதே வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல வேற வேற சென்டென்ஸ் வேணாலும் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல முன்னாடி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம், 10 மணிக்கு நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், இல்ல நேத்து நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், இல்ல போன வாரம் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ் என்ன, நவுக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கணும், டயத்தை மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, ஆல் சப்ஜெக்ட் verb to. பாஸ்ட் டென்ஸ்னால டயத்தை மென்ஷன் பண்ணி பேசணும். இப்ப வந்து அதையே ஈட்டுங்கிற வேர்ப் எடுத்துக்கலாம், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப நான் நேத்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? ஐ, நான்ங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஐ. சப்ஜெக்ட் போட்டோமா, அதுக்கப்புறம் verb to. eat, ate. verb to தானே போடணும், அதனாலதான் ate போடுறோம். ஐ ate, நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் அதை சொன்னாலும் சொல்லலாம், இல்ல சொல்லனாலும் விட்டுடலாம். அப்ப ஐ ate an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். எப்ப சாப்பிட்டேன்? yesterday. நேத்து நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது போல டைம் மென்ஷன் பண்ணி நம்ம பேசணும். I ate an apple yesterday. ஓகே, காட் இட். இதுதான் பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது முடிஞ்சு போன விஷயம்தான். அதை நம்ம டைம் மென்ஷன் பண்ணி பேசும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பேசலாம். ஓகே, இப்ப இன்னொன்னு சொல்லலாம், குக்கு வச்சு சொல்லலாம். நான் நேத்து பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஐ குக்டு. குக், குக், குக்டு. இந்த வேர்ப்லாம் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? குக்டு இதான் verb to. ஐ குக் பிரியாணி. ஐ குக் பிரியாணி yesterday. நேத்து நான் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போன விஷயத்த நம்ம பேசுறோம். ஆனா எப்ப நடந்தது அப்படிங்கறத அந்த நாளையோ இல்ல அந்த வருஷத்தையோ இல்ல அந்த டயத்தையோ மென்ஷன் பண்ணி நம்ம பேசுறோம். ஓகே, காட் இட். இதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இது நவ். இதுக்கு முன்னாடி எப்ப நடந்திருந்தாலும் ஓகே தான். லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், இல்ல லாஸ்ட் இயர், yesterday. இந்த மாதிரி
த டே பிஃபோர் எஸ்டர்டே, இந்த மாதிரி அது எப்ப நடந்ததுங்கிறத மென்ஷன் பண்ணி பேசும்போது பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட்? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? பாஸ்ட்னா கடந்த காலத்துல நடந்த நிகழ்வு, ஆனா எப்படி நடந்திருக்கான்? கண்டினியூஸா நடந்திருக்கு. அப்ப கண்டினியூஸ்னாலே நம்ம வேர்பு கூட கட்டாயமா ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம், எந்தெந்த சப்ஜெக்ட் வரணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். பாருங்க, ஐ, ஹி, ஷி, இட், ஏதாவது ஒரு நேம், மாலா, இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வந்தாங்கன்னா இவங்க கூட வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வரணும். அதுக்கப்புறம் வேர்ப் ஒன்று கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இவங்கள இல்லாத மீதி சப்ஜெக்ட் சொல்லுங்க. வி, யூ, தே, இவங்கெல்லாம் சப்ஜெக்டா வரும்பொழுது வேர்ங்கிற ஹெல்பிங் வேர்ப் வரணும். அதுக்கப்புறம் வேர்ப் ஒன்று கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, காட் இட்? இதுதான் ஸ்ட்ரக்சர், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீ சாலையை கடக்கும் பொழுது நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். இது எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது நவ். ஓகேவா? இப்பதான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், நீ வந்து ரோட்டை கிராஸ் பண்ணினில்ல, அப்பதான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்றோம். அப்ப ரெண்டுமே முடிஞ்சு போன விஷயம்தான். அவங்க வந்து ரோட்டை கிராஸ் பண்ணது இந்த இடம்னு வச்சுப்போம். இதுதான் ரோட்டை கிராஸ் பண்ணாங்க. அப்ப நம்ம சாப்பிட்டது எப்ப? முன்னாடி, அதுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம அப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா அவங்க வந்து கிராஸ் பண்ணும்போது கூட நம்ம அப்பதான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். ஓகேவா? அப்ப அவங்க கிராஸ் பண்ண நேரம், அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். அப்ப ரெண்டு செயலும் ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? முடிஞ்சு போன விஷயம்தான், முடிஞ்சு போன விஷயம்தான். ஓகேவா? நீ ரோட்டை கிடக்கும் பொழுதுதான் நான் என்ன பண்ணினேன்? சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்ப இதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? பாஸ்ட்னு சொல்லும் போது ரெண்டு ஆக்ஷன் இருக்கும். என்ன ஆக்ஷன்? நீ சாலைய கடந்தது ஒரு ஆக்ஷன், நான் ஆப்பிள் சாப்பிட்டது ஒண்ணு. ஓகேவா? இது வந்து சாலையை கடந்தது ஷார்ட்டா முடியறது, நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு குட்டி ஆக்ஷன், இன்னொன்னு லாங் ஆக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது நமக்கு ரெண்டு செயல்பாடுகள் தேவைப்படும். ஓகே, காட் இட்? இப்போ இதுக்கு பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இப்போ இது சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு பாருங்க. நீ சாலையை கடக்கும் பொழுது நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். இப்ப நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாங்க. இப்ப ஐ தானே ஃபர்ஸ்ட் வரும், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐ சப்ஜெக்டா வரும்பொழுது அங்க வாஸ் வருவாங்க இல்லையா, ஹெல்பிங் வேர்பு. ஐ வாஸ். சாப்பிட்றது ஈட், ஈட்டு கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் இல்லைங்களா. ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள் சேர்த்துக்கோங்க, இல்ல சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். எப்ப சாப்பிட்டேன்? நீ ரோட்டை கிராஸ் பண்ணும்பொழுது நான் சாப்பிட்டேன். ஓகே, இந்த பொழுது அப்படின்னு வருது இல்லைங்களா, அதுக்கு when. ஓகே, கிராஸ் பண்றது யாரு? நீ, யூ. when you crossed, அதுதான் ரோட்டை கிராஸ் பண்றது, கடக்கிறது. when you crossed the road, நீ ரோட்டை கிராஸ் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணேன்? சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க, இதுவுமே பாஸ்ட் தான், முடிஞ்சு போன விஷயம். இதுவும் பாஸ்ட் தான். ஓகே, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம், இது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பதான் நீ என்ன பண்ணுன? ரோட்டை கிராஸ் பண்ணுன அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா நீ கிராஸ் பண்ணும் பொழுதுதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காட் இட்? புரிஞ்சுதுங்களா? ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது
இடையில ஒரு விஷயம் நடக்கிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். இப்போ பாருங்க, இதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இன்னொரு சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன், நல்லா புரியணுங்கிறதுனால. நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது யாரோ கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப தூங்கிட்டு இருக்கிறது ஒரு லாங் ஆக்ஷன், கதவை தட்டுறது ஒரு ஷார்ட் ஆக்ஷன். அப்ப ரெண்டுமே முடிச்சு போனதுதான். அதனால கவனிங்க, இது now, நம்ம தூங்கிட்டு இருக்கிறது அதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயம். இப்ப இந்த இடத்துல நம்ம தூங்க ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். இப்ப இங்க இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். இந்த விஷயம் பாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்குங்க, நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய லாங் விஷயத்துல இவ்வளவு நேரம் நம்ம தூங்குறோம் இல்லையா, அதுல ஒரு ஷார்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, யாரோ கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்றோம், நாக்குடு. ஓகேவா, ஒரு லாங் ஆக்ஷன் நடக்கும்போது அதுல ஒரு ஷார்ட் ஆக்ஷன் குறுக்க வருது இல்லைங்களா, அப்பதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துறோம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இது எப்படி சென்டென்ஸ்ல எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, யாரோ கதவு தட்டினாங்க. எதை வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. someone, யாரோ, someone knocked. இத பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். அந்த இது ஷார்ட் ஆக்ஷன் நடக்குது இல்லைங்களா, அத பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். someone knocked the door. யாரோ கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்றோம். எப்ப தட்டினாங்க, நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, when I was. இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ், ஏன்னா இதுதானே ரொம்ப நேரம் நடந்திருக்கு. அப்ப when போட்டுக்கிட்டோம். பொழுது, யார் தூங்குனாங்க, ஐ தூங்கி கொண்டு இருந்த பொழுது. பாஸ்ட்ல ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஐ வாஸ் ஸ்லீப்பிங். வேர்பு கூட கட்டாயமா ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதாங்க. someone knocked the door when I was sleeping. நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது யாரோ கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப இதையே வேர் வச்சு சொல்லலாம். நாங்கிறதுக்கு பதிலா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் தூங்கி கொண்டு இருந்த பொழுது யாரோ கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்றோம். இதுல அப்படியே இந்த இடம் மட்டும்தான் மாறும். someone knocked the door when they, என்ன அவர்கள் தானே, அதனால தே போடுறோம். தே வந்தா என்ன போடணுங்க, வேர்ங்கிற ஹெல்பிங் வெர்பா மாத்திக்கணும். when they were sleeping, அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ கதவை தட்டினாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு லாங் ஆக்ஷன் நடக்கும் போது இடையில ஒரு குட்டியா ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும். இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு விஷயம் அப்ப குறுக்க போய் நிக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, காட் இட்? shall we go to the next? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன் பார்க்க போறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னாலே ரெண்டு சென்டென்ஸ் அப்படிதாங்க வரும். ஓகேவா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாருங்க, இது எந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம், இதனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, சப்ஜெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சப்ஜெக்ட், அது கூட ஹேடு, அதுக்கப்புறம் verb 3 வரும். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே verb 3 தான். ஓகேவா, verb 3 வந்தாலே ஒன்னு have அல்லது has அல்லது had வரணும். have has எங்க வரும்னா present perfect தான் have has வரணும். இது past perfectங்கிறதுனால had மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் had plus verb 3. இன்னொரு சென்டென்ஸும் நம்ம இதுல எழுதுவோம், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ எப்படி முன்ன சென்டென்ஸ் பார்த்தோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொன்னோம், இன்னொன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னோம். அதே தான் இங்கேயும். ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்ல போறோம், இன்னொரு சென்டென்ஸா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். ஓகே, காட் இட்? இது இதனோட டைம் லைன் பாருங்க. இது நவ். ஓகேவா, இது நவ். இப்ப இந்த இடத்துல இப்ப நமக்கு யாரோ கால் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல யாரோ நமக்கு கால் பண்றாங்க, இது கால்டு. இதுவுமே முடிஞ்சு போன விஷயம்தான். ஓகேவா, உங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருது.
பர்ஃபெக்ட்னாலே முடிஞ்சு போன விஷயம்தான். ஆனா இது கூட நம்ம தொடர்பு படுத்தி பேசுறோம். யாரோ நம்மள கூப்பிடுறோம், அதாவது 2 ஆக்ஷன் நடக்குங்க. முதல்ல கூப்பிடுறது, அப்புறமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இப்ப ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க்னு வச்சுப்போம். ஃபினிஷ்டு, நான் முடிச்சிட்டேன். இப்ப நல்லா கவனிங்க, இது ஹோம் ஒர்க்கு முடிச்சது, இது அவங்க கூப்பிட்டது. அவங்க நம்மள கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டோம். இப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்ததோ அத பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லிட்டு, எது அப்புறமா நடந்ததோ அத பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும். 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. ஒன்னு கால்டு, அவங்க நம்மள கூப்பிட்டது. இன்னொன்னு நம்ம ஹோம் ஒர்க்கை முடிச்சது. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்போம், நான் ஹோம் ஒர்க்கை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்க கால் பண்ற நேரம் அப்பதான் நம்ம ஹோம் ஒர்க்கை முடிச்சோம். அவங்க கால் பண்ணவும் நம்ம ஹோம் ஒர்க்கை முடிக்கவும் கரெக்டா இருந்தது. நம்ம ஹோம் ஒர்க்கை முடிச்சு அடுத்த ஒரு 2-3 செகண்டோ இல்ல கொஞ்ச நேரத்திலே நம்ம கால் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம ஹோம் ஒர்க் முடிச்சது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கால் வந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும், அப்புறமா நடந்த நிகழ்வை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, இப்ப பாருங்களேன், நீ என்ன கூப்பிட்ட பொழுது நான் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் யாருங்க? சப்ஜெக்ட் ஐ. என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல ஹேட் தான் போறோம். ஐ ஹேட். நான் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டேன், ஃபினிஷ்டு. வெர்ப் 3 தானே, ஃபினிஷ்டு. ஐ ஹேட் ஃபினிஷ்டு. எதை முடிச்சோம்? நம்மளுடைய ஹோம் ஒர்க். ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க், இல்லைன்னா ஹோம் ஒர்க், எதானாலும் சொல்லிக்கோங்க. ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க், என்னோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டு இருந்தேன். எப்ப? நீ என்ன கூப்பிடும் போது. இதுதான் 2வதா நடந்த நிகழ்வு இதுதானே. அப்ப அவங்கள பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். யாருக்கு கூப்பிடும் போது? நீ. அடுத்தது கால்டு. இதுதான் பாஸ்ட் டென்ஸ், இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, when you called me, நீ என்ன கூப்பிட்ட பொழுது நான் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். முடிச்சுட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க் when you called me, நீ என்னை கூப்பிடும் பொழுது நான் முடிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றோம். அப்ப ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் நடந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது, ஃபினிஷ்டு. அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். அப்புறமா கால் பண்ணதை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஓகே, 2 நிகழ்வு நடக்குங்க. 2 நிகழ்வை தான் நம்ம சொல்றோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் நடந்ததை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுங்க, அடுத்ததா நடந்ததை பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஓகே, காட் இட். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் சொல்லலாம். இப்ப இங்க ஒரு சென்டென்ஸ் நடந்திருக்கு, இங்க ஒரு சென்டென்ஸ் நடந்திருக்கு. 2 நடந்திருக்கணும். இது நவ் பிரசன்ட். பிரசன்ட்டுக்கு முன்னாடி 2 சென்டென்ஸ் நடக்குது. என்னது? இல்ல என்ன சொல்லலாம்னா, அவ வீட்டை விட்டு போயிட்டா. இது லெஃப்ட் த ஹோம், வீட்டை விட்டு கிளம்பிட்டான்னு சொல்றோம். இன்னொன்னு என்ன நடந்திருக்குன்னா, மழை பெஞ்சிருக்கு. ஓகேவா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டட் ரெயின். ஓகே, அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல எதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும், எதை பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும்? எது முன்னாடி நடந்த நிகழ்வு? அவ வீட்டை விட்டு கிளம்புனதுதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு, அப்புறமா தான் மழையே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மழை பெய்யறதுக்கு முன்னாடியே அவ கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, கிளம்பினது யாரு? ஷீ. அப்ப இதுதானே முன்னாடி நடந்த நிகழ்வு. இது ஃபர்ஸ்ட் நடந்தது, இது அப்புறமா நடந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் நடந்ததை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லுங்க. ஷீ ஹேட் லெஃப்ட். அவ கிளம்பிட்டா. எங்க கிளம்பிட்டா? லெஃப்ட் த ஹவுஸ் இல்லைன்னா ஹோம். அவ வீட்டை விட்டு கிளம்பிட்டா. எப்ப? மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர். இததான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். பிஃபோர் இட் ஸ்டார்டட், மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஓகே, அவ்வளவுதான். ஒரு சென்டென்ஸ் முன்னாடி நடந்த நிகழ்வா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும், அடுத்ததா நடந்த நிகழ்வா பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லணும். அவ்வளவுதாங்க. முடிஞ்சதுங்களா? புரியுதுங்களா? அடுத்தது 4th ஒன் பார்க்கலாம்.
அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் had been verb கூட ing. இன்னொன்னு ரெண்டாவதா நடக்கிறது சப்ஜெக்ட் verb to. ஓகேவா? இதுதான் இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்ல போறோம்னா, மழை பெய்ய தொடங்கிய பொழுது அவங்க கால்பந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது இப்ப நவ். இப்பதான் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்றோம், என்ன சொல்றோம், மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருந்தாங்கன்னு சொல்றோம். இப்ப விளையாண்டுகிட்டு இருக்கிறது ரொம்ப நேரமா தானே விளையாடுவாங்க, அப்படிதானே? இப்ப நல்லா கவனிங்களேன், இங்கதான் அவங்க விளையாட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து அவங்க ரொம்ப நேரமா விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இதுதான் பிளேயிங். ரொம்ப நேரமா தானே விளையாட முடியும், அவங்க விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரமா விளையாடுறாங்க. அந்த விளையாடிட்டு இருக்கிற சமயத்துலதான் இது குறுக்க என்ன பண்ணுதுங்க, மழை பெய்ய ஆரம்பிக்குது, ரெயின்டு. ஓகேவா? புரியுதுங்களா? ரொம்ப நேரம், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப நேரமா நடக்கும் பொழுது இன்னொரு விஷயம் குறுக்க வந்து நடக்கிறது. ஓகே, இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது. இப்ப இதை எப்படி சொல்லலாம்னா, அவங்க வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அவர்கள், தே, எனி சப்ஜெக்ட் வந்தாலும் had been, they had been. இது முன்னாடி பின்னாடிங்கிற சென்டென்ஸ் எல்லாம் கிடையாது, அது ஒன்லி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மட்டும்தான். முன்னாடி நடந்த நிகழ்வு எது, பின்னாடி நடந்த நிகழ்வுன்னு பார்க்க போறோம். இதுல அப்படி கிடையாது. ஒரு லாங் ஆக்ஷன் நடக்கும் பொழுது குறுக்க இன்னொரு குட்டி ஆக்ஷன் நடக்குது. ஓகேவா? இது ரொம்ப நேரமா நடக்குது. they had been playing, they had been playing. அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து விளையாடி கொண்டு இருந்தாங்க. எப்ப? when it began to rain. மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸும் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை திரும்ப பார்த்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்ல எந்த டென்ஸை பயன்படுத்தலாங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.